ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற இன்ப நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் அன்பின் நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆகஸ்ட் மாதம் 2ஆம் தேதி முதலாவது ஞாயிற்றுக்கிழமை. இந்த நாளிலும் கர்த்தருடைய பிரசன்னம் நம்மோடு தங்கியிருக்கத்தக்கதாக, ஆண்டவருடைய பேர் ஆசீர்வாதத்தை நாம் சுதந்திரித்துக் கொள்ளத்தக்கதாக இந்த ஆராதனை கர்த்தர் முற்றிலுமாக பொறுப்படுத்திக் கொள்ள நாம் யாவரும் தலை தாழ்த்தி பிரார்த்தனை செய்வோம். ஜெபம். அன்பு நிறைந்த ஆண்டவரே, நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகின்றோம். பல்வேறு இடங்களிலே இருந்து ஆண்டவர் இணையதளத்தின் வழியாக ஆண்டவரே நான் இணைந்து இந்த ஆராதனையில் பங்கு கொள்ள நீர் தந்த வாய்ப்பிற்காக நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். தொலைக்காட்சி வழியாக இந்த ஆராதனையில் பங்கு பெறுகின்ற பிள்ளைகளுக்காகவும் நன்றி. எல்லாரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. ஆவியோடும் உண்மையோடும் உம்மை தொழுது சேவித்து உம்முடைய பெயர் ஆசீர்வாதத்தை நான் பெற்றுக்கொள்ள கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்பட ஆண்டவர் தாமே அருள் புரிய வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து மூலம் மிகுந்த மனத்தாழ்மையோடு வேண்டிக் கொள்கின்றோம் நல்ல பிதாவே, ஆமேன். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாக. கீதங்களிலே 31வது பாடல் பாடுவோம். 200 ஆண்டு கீதங்கள் 31. கிறிஸ்து சபை பாமாலை 21. பாமாலை 21. சேனையின் கர்த்தா சீர்நிறை யெகோவா.
நான் உயிரோடு இருக்கும் மட்டும் என் கர்த்தரை பாடுவேன். நான் உள்ளளவும் என் தேவனை கீர்த்தனை பண்ணுவேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் தேவனாய கர்த்தாவே, நீர் மிகவும் பெரியவராயிருக்கிறீர். மகிமையும் மகத்துவத்தையும் அணிந்து கொண்டிருக்கிறீர். கர்த்தரை துதித்து அவருடைய நாமத்தை பிரஸ்தாபமாக்குங்கள். அவருடைய செய்கைகளை ஜனங்களுக்குள்ளே பிரசித்தப்படுத்துங்கள். ஜெபம் பண்ண கடவோம். கர்த்தருடைய சன்னிதானத்திலே நம்முடைய பாவங்களை மனத்தாழ்மையோடு நாம் அறிக்கை செய்வோம். மன்னிப்பதற்கு தயவு பெருத்துள்ள ஆண்டோருடைய கரத்திலே பாவ மன்னிப்பு நிச்சயத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். பொதுவான பாவறிக்கையை நாம் யாவரும் இணைந்து கருத்தை உணர்ந்து நாம் ஏறெடுப்போமாக. சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, தப்பிப்போன ஆடுகளைப் போல வழிகளை விட்டு வழிவலைந்து போனோம். இருதய யோசனைகளுக்கு விருப்பங்களுக்கும் இணங்கி நடந்தோம். இந்த பரிசுத்த கல்வி விரோதமாய் குற்றம் செய்தோம். செய்தகளை செய்யாமல் செய்தவாதங்களை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமையில்லை. ஆனால் ஆண்டவரே, தேவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் மனிதனுக்கு அருள் செய்த வாக்குத்தத்தங்களின்படியே நிர்வாகிக்குமுள்ள குற்றவாளிகளை எங்களுக்கு இறங்கும். தப்பிதங்களை அடுக்கும் மேல் பொறுமையாயிரும். பாவத்தை நிமித்த துக்கப்படுங்களை சீர்படுத்தும். மிக இறக்கமுள்ள பிதாவே, இந்த பரிசுத்த நாமக்கு மகிமை உண்டாகும்படி நான் தேவ பக்தியும் நீதியும் தெளிந்த புத்தியுடன் நடந்து வர இயேசு கிறிஸ்து நிமித்தம் கிருபை செய்திருளும். ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாயிருக்கின்ற சர்வருமுள்ள கடவுள் பாவியின் மரணத்தை விரும்பாமல் அவன் தன் பாவத்தை விட்டு திரும்பி பிழைப்பதை விரும்பி பாவத்தை நிமித்த துக்கப்படுகின்ற தம்முடைய ஜனத்திற்கு பாவ விமோசனத்தை மன்னிப்பையும் கூறி அறிவிக்க தம்முடைய பணிவிடைக்காரருக்கு அதிகாரத்தையும் கட்டளை மருளி செய்திருக்கிறார். மெய்யாய் மனம் திரும்பி தம்முடைய பரிசுத்த சுவிசேஷத்தை உண்மையாய் விசுவாசிக்கிற யாவருக்கும் அவர் பாவங்களை மன்னித்து விமோசனம் செய்கிறார். ஆகையால் கடைசியிலே அவருடைய நித்திய ஆனந்தத்தில் சேரத்தக்கதாய் இத்தருணத்தை நாம் செய்கிறதற்கு பிரியமாயிருக்கவும் இனி உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் மாசல்லாமல் பரிசுத்தமுடலாய் நடக்கவும் அவர் நமக்கு மெய்யான மனம் திரும்புதலையும் தம்முடைய பரிசுத்த ஆவியையும் அருளி செய்வாராக. பரமண்டலங்களில் இருக்கிறார் ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளோ. தேவனே, எங்களை ரட்சிக்க விரைவாய் வாரோ. பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. கர்த்தரை துதியோங்கள். வாசிக்கும்படியான சங்கீதம் 72 சங்கீதம். தேவனே, ராஜாவுக்கும் உடைய நியாய தீர்ப்புகளையும் ராஜாவின் குமாரனுக்கும் உடைய நீதியையும் கொடுத்தருளும். பர்வதங்கள் ஜனத்திற்கு சமாதானத்தை தரும், மேடுகள் நீதியின் விளைவோடு இருக்கும். ஜனத்தில் சிறுமைப்படுகிறவர்களே அவர் நியாயம் விசாரித்து ஏழையின் பிள்ளைகளை ரட்சித்து இடுக்கண் செய்கிறவனை நோக்குவார்.
சூரியனும் சந்திரனும் உள்ள மட்டும் அவர்கள் உமக்கு தலைமுறை தலைமுறையாக பயந்திருப்பார்கள். உள்ளார் கொண்ட வெளியின் மேல் பெய்யும் மலைகள் போலவும் பூமியை நனைக்கும் தூரலைப் போலவும் இறங்குவார். அவருடைய நாட்களிலே நீதிமான் செழிப்பான். சந்திரன் உள்ள வரைக்கும் மிகுந்த சமாதானம் இருக்கும். ஒரு சமுத்திரம் தொடங்கி மறு சமுத்திரம் வரைக்கும், நதி தொடங்கி பூமியின் எல்லைகள் வரைக்கும் அவர் ஆளுவார். மனாந்தரத்தார் அவருக்கு முன்பதாக குனிந்து வணங்குவார்கள். அவருடைய சத்துருக்கள் மண்ணை நக்குவார்கள். தர்சீசின் ராஜாக்களும் தீவுகளும் ராஜாக்களும் காணிக்கைகளை கொண்டு வருவார்கள். சேபாவில் உள்ள ராஜாக்களும் வெகுமானங்களை கொண்டு வருவார்கள். சகல ராஜாக்களும் அவரை பணிந்து கொள்வார்கள். சகல ஜாதிகளும் அவரை சேவிப்பார்கள். கூப்பிடுகிற எளியவனையும் உதவியற்ற துணியாளர்களையும் அவர் விடுவிப்பார். பலவீனனுக்கும் எளியவனுக்கும் அவர் இறங்கி எளியவர்களின் ஆத்மாக்களை ரட்சிப்பார். அவர்கள் ஆத்மாக்களை வஞ்சிக்கிறதுக்கும் கொடுமைக்கும் தப்பிப்பார். அவருடைய இரத்தம் அவருடைய பார்வைக்கு அருமையாக இருக்கும். அவர் பிழைத்திருப்பார். ஷேபாவின் பொன் அவருக்கு கொடுக்கப்படும். அவர் நிமித்தம் இடைவிடாமல் ஜெபம் பண்ணப்படும். எந்நாளும் ஸ்தோத்தரிக்கப்படுவார். பூமியிலே மலைகளின் உச்சிகளில் ஒரு பிடி தானியம் எழுப்பப்பட்டிருக்கும். அதன் விளைவு லீபனோனை போல அசையும். பூமியின் போல நாரத்தார் செழித்தோங்குவார்கள். அவருடைய நாமம் என்னென்னைக்கும் இருக்கும். சூரியன் உள்ள மட்டும் அவருடைய நாமம் சந்தான பரம்பரையாய் நிலைக்கும். மனுஷர் அவருக்குள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். எல்லா ஜாதிகளும் அவரை பாக்கியமுடையவர் என்று வாழ்த்துவார்கள். இஸ்ரவேலின் தேவனாயிருக்கிற கர்த்தராகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவரே அதிசயங்களை செய்கிறவர். அவருடைய மகிமை பொருந்திய நாமத்திற்கு என்றைக்கும் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. பூமி முழுவதும் அவருடைய மகிமையினால் நிறைந்திருப்பதாக. ஆமேன், ஆமேன். நாம் அமர்ந்து கொள்வோம். தொடர்ந்து நித்திய ஜீவன் பாடல்களில் இருந்து ஒரு சிறப்பு பாடல், மறிந்த பாடல்தான், யாவரும் இணைந்து பாடலாம். அதிசயங்கள் செய்கிறவர் என்ற அருமையான பாடல் நித்திய ஜீவன் பாடல்களிலே 1014வது பாடல். நாம் யாவரும் கரங்களை தட்டி உற்சாகத்தோடு இணைந்து பாடலாம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். தண்ணீரை இரத்தமாய் மாற்றினார் அதிசயம். தண்ணீரை இரத்தமாய் மாற்றினார் அதிசயம். வெறும் தண்ணீரை திராட்சை ரசமாய் மாற்றினார் அதிசயம். வெறும் தண்ணீரை திராட்சை ரசமாய் மாற்றினார் அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். செங்கடலை இரண்டாக பிரித்திட்டார் அதிசயம். செங்கடலை இரண்டாக பிரித்திட்டார்
அணைத்திட்டார் அதிசயம். புயல் காற்றை தம் அணையாலே அடக்கினார் அதிசயம். புயல் காற்றை தம் அணையாலே அடக்கினார் அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். குருடருக்கும் செவிடருக்கும் சுகம் தந்தார் அதிசயம். குருடருக்கும் செவிடருக்கும் சுகம் தந்தார் அதிசயம். ஒரு சொல்லாலே மரித்தோரை எழுப்பினார் அதிசயம். ஒரு சொல்லாலே மரித்தோரை எழுப்பினார் அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். ஆவியான என்னையும் உயர்த்தினார் அதிசயம். பாவியான என்னையும் உயர்த்தினார் அதிசயம். ஏழையின் மீது நேசக்கரம் நீட்டினார் அதிசயம். ஏழையின் மீது நேசக்கரம் நீட்டினார் அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். தொடர்ந்து நாம் பாடம் திருமறை பகுதி நாம் வாசிக்க கேட்கலாம். வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட திருமறை பகுதி 2 சாமுவேலின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் முதல் 22ஆம் வசனம் வரை. 2 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் முதல். அப்பொழுது தாவீது எருசலேமிலே தன்னிடத்தில் உள்ள தன்னுடைய எல்லா ஊழியக்காரரையும் நோக்கி, எழுந்து ஓடிப்போவோம், இல்லாவிட்டால் நாம் அப்சலோமுக்கு தப்ப இடமில்லை. அவன் தீவிரித்து நம்மிடத்தில் வந்து நம்மை பிடித்து நம்மேல் பொல்லாப்பு வரப்பண்ணி நகரத்தை பட்டய கருக்கினால் சங்காரம் பண்ணாதபடிக்கு தீவிரமாய் புறப்படுங்கள் என்றான். ராஜாவின் ஊழியக்காரர் ராஜாவை பார்த்து, இதோ ராஜாவாகிய எங்கள் ஆண்டவன் கட்டளையிடும் காரியத்தை எல்லாம் செய்ய உமது அடியாராகிய நாங்கள் ஆயத்தமாயிருக்கிறோம் என்றார்கள். அப்படியே ராஜாவும் அவனுடைய வீட்டார் எல்லாரும் கால்நடையாய் புறப்பட்டார்கள். வீட்டை காக்க ராஜா மறுமனையாட்டிகளாகிய 10 ஸ்திரீகளை பெண் வைத்தான். ராஜாவும் சமஸ்த ஜனங்களும் கால்நடையாய் புறப்பட்டு சற்று தூரம் போய் ஒரு இடத்திலே தரித்து நின்றார்கள். அவருடைய ஊழியக்காரர் எல்லாரும் கிரேத்தியர் யாவரும் பிலைத்தியர் யாவரும் அவன் பக்கத்திலே நடந்து போனார்கள். காத்தூரிலிருந்து கால்நடையாய் வந்த 600 பேராகிய கீத்தியர் எல்லாரும் ராஜாவுக்கு முன்பாக நடந்தார்கள். அப்பொழுது ராஜா கீத்தியனாகிய ஈத்தாயை பார்த்து, நீ எங்களுடனே கூட வருவானேன்? நீ திரும்பி போய் ராஜாவுடனே கூட இரு. நீ அந்நிய தேசத்தான், நீ உன் இடத்துக்கு திரும்பி போகலாம். நீ நேற்றுத்தானே வந்தாய். இன்று நான் உன்னை எங்களோடே நடந்து வரும்படிக்கு அழைத்து கொண்டு போகலாமா? நான் போகக்கூடிய இடத்திற்கு போகிறேன். நீ உன் சகோதரரையும் அழைத்து கொண்டு திரும்பி போ. கிருபையும் உண்மையும் உன்னோடே கூட இருப்பதாக என்றான். ஆனாலும் ஈத்தாய் ராஜாவுக்கு பிரதித்திரமாக,
ராஜாவாகிய என் ஆண்டவன் எங்கே இருப்பாரோ அங்கே முத அடியானும் செத்தாலும் பிழைத்தாலும் இருப்பான் என்று கர்த்தருடைய ஜீவனையும் ராஜாவாகிய என் ஆண்டவனுடைய ஜீவனையும் கொண்டு சொல்கிறேன் என்றான். அப்பொழுது தாவீது ஈத்தாயை நோக்கி, நடந்து வா என்றான். அப்படியே கீத்தியனாகிய ஈத்தாயும் அவனுடைய எல்லா மனுஷரும் அவனோடு இருக்கிற எல்லா பிள்ளைகளும் நடந்து போனார்கள் என்பது வாசிக்க முடியாத குறிக்கப்பட்ட திருமறை பகுதி வாசித்தாயிற்று. அன்பார்களே, தொடர்ந்து மற்றொரு சிறப்பு பாடலை நாம் இணைந்து பாடலாம். ஜெபத்தோட்ட ஜெயகீதங்களிலே 395வது பாடல். ஜெபத்தோட்ட ஜெயகீதம் 395வது பாடல், மறவாமல் நினைத்தீரையா என்ற பாடலை நாம் உற்சாகத்தோடு பாடலாம். மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. என்னை மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. எபினேசர் நீர்தானையா, இதுவரை உதவினீரே. எபினேசர் நீர்தானையா, இதுவரை உதவினீரே. எல்ரோயி எல்ரோயி என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வே. எல்ரோயி எல்ரோயி என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. தடைகளை உடைத்தீரையா, தள்ளாட விடவில்லையே. தடைகளை உடைத்தீரையா, தள்ளாட விடவில்லையே. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றினீரே. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் நினைத்தீரையா,
மனதார நன்றி சொல்வே. என்னை மறவாமல் நினைத்து ஐயா, மனதார நன்றி சொல்வே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா, ஆஹா கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. தொடர்ந்து நாம் யாவரும் எழுந்து நின்று நம்முடைய விசுவாசத்தை அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தின் மூலமாக நாம் அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியையும் படைத்தார் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற இன்ப நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் அன்பின் நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆகஸ்ட் மாதம் 2ஆம் தேதி நண்பர்கள் தினம், ஃப்ரெண்ட்ஸ் டே. ஆகஸ்ட் மாதம் முதல் ஞாயிறு இன்று ஆகஸ்ட் 2 நண்பர்கள் தினமாக ஆசரிக்கப்படுகிறது. வாழ்க்கையில் நண்பர்கள் இல்லாதவர்கள் யாரும் இருக்க முடியாது. எல்லாருக்குமே நண்பர்கள் இருந்திருக்கிறார்கள், இருக்கிறார்கள். இந்த நண்பர்கள் ஞாயிறிலே, இந்த நண்பர்கள் தினத்திலே நண்பர்களை குறித்த சில காரியங்களை நாம் அறிந்து கொள்வது வேதத்தின் அடிப்படையிலே மிகவும் அவசியமானதாக நான் கருதுகிறேன். தேவ செய்தி அதன் அடிப்படையில் அமைந்துள்ளது. ஒரு நல்ல காரியத்தை நம்ம அறிஞ்சுக்கிடணும்னாக்கி முதலாவது தவறானதை நீக்க வேண்டும். ஒரு நல்ல காரியத்தை நம்ம அறிஞ்சுக்கணும்னு வச்சுக்கிடுங்க, முதல்ல தவறானதை நீக்கணும், பிறகு சரியானதை அறிந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் கற்றலில் பூரணம். ஒரு முழுமையாக கற்கிறதுங்கிறது தவறானதை அகற்றணும், சரியானவற்றை நாம் சேர்த்து கொள்ள வேண்டும், பெற்றுக்கொள்ள வேண்டும். நல்ல நண்பர்களை பற்றி நாம் பார்ப்பதற்கு முன்பாக மோசமான நண்பர்களுடைய குணத்தை பற்றி முதலாவது நான் இந்த முன்னுரையில் சொல்ல விரும்புகிறேன். பிற செய்தியில் நல்ல நண்பர்களுடைய குணாதிசயத்தை நான் பார்க்கலாம். இந்த முன்னுரையில் மோசமான நண்பர்களுடைய குணாதிசயம் எப்படி இருக்கும், யாருடைய குணத்துக்கு எப்படிப்பட்டவங்களை குறித்து நாம் எச்சரிக்கையாக இருக்கணும், அதை இந்த முன்னுரையில் சொல்ல விரும்புகிறேன். இப்போ 4 குணாதிசயம் மோசமான நண்பர்களுடைய குணம். முதலாவது, எனக்கு தான் எல்லாம் தெரியும் என்ற எண்ணத்தோடு இருப்பவர்கள் பார்த்தீங்களா, அவங்க நல்ல நண்பர்கள் கிடையாது. உனக்கு ஒன்றும் தெரியாது, எனக்கு தான் எல்லாம் தெரியும் என்று ஒருவன் எப்போதும் செயல்பட்டு கொண்டிருப்பான் என்றால், பேசுவான் என்றால், அவன் நல்ல நண்பன் கிடையாது, மோசமான நண்பன். 2வது, எப்போதும் தன்னுடைய சுயநலத்தையே மையமாக வச்சு ஒரு செயல்படுறான்னாக்கி அவன் நல்ல நண்பன் அல்ல. தன்னுடைய சுயநலத்தை மட்டுமே பார்க்குறவன், உங்களுடைய நலத்தை பற்றி கவலையே பட மாட்டான், அவன் சரியான நண்பன் கிடையாது.
மூன்றாவது, உங்களை எப்பொழுதுமே கிண்டல் செய்துட்டு இருக்கான்ல, அவன் நல்ல நண்பன் கிடையாது. எப்பொழுதும் ஜாலியாக ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசுறது வேற, எப்போதும் உங்களை கிண்டல் செய்துக்கிட்டே ஒருத்தர் இருந்தால் அவன் நல்ல நண்பன் அல்ல. அது மோசமான நண்பனுடைய ஒரு முக்கியமான குணாதிசயம். மட்டுமல்ல, நேரடியாக உங்களை புகழ்ந்துட்டு உங்கள் முதுகுக்கு பின்னால உங்களை இகழ்வாய் பேசுபவன், உங்களுக்கு பின்பாக புரளி பேசுபவன். நேரம் நல்லா பேசக்கூடியவன், ஆனால் பின்னால புரளி பேசுபவன், அது மோசமான நண்பன். மட்டுமல்ல, இன்னொரு குணம் என்னென்னா, மோசமான நண்பனுடைய இன்னொரு குணாதிசயம், நான் உன்னுடைய டியரஸ்ட் ஃப்ரெண்டுடா, எனக்காக இதை செய்யக்கூடாதா என்று சொல்லி தப்பு செய்ய வைக்கிறவன். நான் உன்னுடைய டியரஸ்ட் ஃப்ரெண்டு, நான் சொல்கிறேன் எனக்காக நீ ஒரு தம் அடிக்கக்கூடாதா, நான் உன்னுடைய டியரஸ்ட் ஃப்ரெண்டு, எனக்காக கொஞ்சம் நீ சாராயம் குடிக்கக்கூடாதா, ஒரு மடக்கு குடிக்கக்கூடாதா என்று உங்களை தவறான பாதைக்கு திருப்புவன் மோசமான நண்பன். நீங்கள் பார்த்தீங்கன்னா சில வீடுகளில் அந்த களவு போயிட்டுங்கிட்டு ஒரு நாடகம் நடக்கும் பார்த்துக்கிட்டுங்க. அந்த வீட்டில் உள்ள பிள்ளைகள் நண்பன் சொன்னான் அப்படிங்கிறதுக்காக அவர் வீட்டிலேருந்து பணத்தையோ அல்லது நகையோ எடுத்து கொண்டு போய் கொடுத்துருவாங்க. கொடுத்துட்டு இங்கே திருடன் வந்து திருடின மாதிரி ஒரு நாடகத்தை போட்டு விட்ருவாங்க. பிறகு கடைசியில் போலீஸ் விசாரணையில் தெரிஞ்சிடும், திருடனும் வரல, யாரும் வரல, பிள்ளையாண்டான் தான் திருடி இருக்காங்கிறது வந்துடும். எப்படி அவன் திருடுறான்? தவறான நண்பன். நான் எவ்வளோ ஃப்ரெண்டு, உனக்கு நெருங்கிய நண்பன் இல்லாடா, டியரஸ்ட் ஃப்ரெண்டு இல்லாடா, உன் வீட்டிலேருந்து ஒரு 5000 ரூபா எடுத்துகிட்டு வரக்கூடாதா, ஒரு பவுனுக்கு ஒரு சின்ன செயின் எடுத்துகிட்டு வரக்கூடாதா என்று பிள்ளைகளை கெடுப்பவர்கள் மோசமான நண்பர்கள். இன்னும் நிறையா குறிப்பு சொல்லலாம், இந்த ஒரு 5 காரியம் மட்டும் சொன்னேன். தனக்கு தான் எல்லாம் தெரியும்னு நினைக்கிறவன், தன்னுடைய சுயநலத்தை மட்டுமே நினைக்கிறவன், உங்களை எப்போதும் கிண்டல் செய்துக்கிட்டே இருக்கிறவன், உங்களை நேரடியாக புகழ்ந்து உங்களை முதுகுக்கு பின்னால் புரளி பேசுகிறவன், நான் உன் நெருங்கிய நண்பன், எனவே எனக்காக இதை செய்யணும்னு உங்களை தீய காரியங்களில் ஈடுபட வைப்பவன், மோசமான நண்பர்கள். இப்படிப்பட்ட நண்பர்கள் உங்களுக்கு இருந்தால் முதல்ல அவர்களை நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை விட்டு அகற்றி போடுங்கள். அவர்கள் உங்களை வாழ வைக்க மாட்டார்கள், உங்களை வீழ வைப்பார்கள், நீங்கள் விழுந்து போக வைப்பார்கள். மோசமான நண்பர்களை குறித்து எச்சரிக்கையாக இருங்க. நல்ல நண்பர்களை குறித்து நாம் இந்த செய்தியில் பார்க்கலாம். நல்ல நண்பர்கள் எப்படிப்பட்டவர்கள்? இன்று நான் வாசி கேட்ட பகுதி 2 சாமுவேல் 15ஆம் அதிகாரம். ஈத்தாய் அப்படின்னு சொல்கிற ஒருத்தன் இருக்கிறான். அவன் ஒரு நல்ல நண்பனாக தாவீதுக்கு அவன் செயல்படுறதை நான் பார்க்குறோம். 2ஆம் 3ஆம் குறிப்புகளில் அதை நாம் பார்க்கலாம். முதல் குறிப்பில் தாவீதுக்கு மிக உயிருக்கு உயிராக இருந்த ஒருத்தன் நம்ம எல்லாருக்கும் தெரியும். அவன் பேர் யோனத்தான், சவுல் ராஜாவுடைய மகன். சவுல் ராஜாவுடைய மகனாகிய யோனத்தான் தாவீதுக்கு நெருங்கிய நண்பனாக இருந்தான். அதில் என்ன ஒரு வேடிக்கை என்றால், சவுல் ராஜா தாவீதை எப்படியாயிலும் கொன்றுவிட வேண்டும் என்று திட்டம் தீட்டி அதே நோக்கமாக அலைந்து திரிந்தான். ஆனால் யோனத்தானுக்கு தாவீது மேலே எந்த பொறாமையும் கிடையாது. அவன் தாவீதை உயிருக்கு உயிராக நேசித்தான். 1 சாமுவேல் 23ஆம் அதிகாரத்தில் ஒரு நிகழ்ச்சி நடக்குது. அது என்ன என்றால், கேஹிலாங்கிற ஒரு பட்டணம் பார்த்துக்கிடுங்க. அந்த கேஹிலா பட்டணத்தை பெலிஸ்தர் வந்து அங்கே கொள்ளையெடுக்கிறாங்க. கேஹிலா பட்டணத்தாரை தோற்கடித்து அந்த அவங்களுடைய களஞ்சியங்களை கொள்ளையிடுறாங்க. தாவீது இதை கேள்விப்பட்டு அவனும் அவனுடைய வீரர்களும், தாவீது கூட ஒரு 400 பேர் இளைஞர்கள் அவனோடு எப்போதும் அலைந்து தெரிந்தார்கள். அவர்களும் அந்த 400 பேரும் தாவீதும் போய் அந்த கேஹிலா பட்டணத்தாரை அங்கே காப்பாற்றுறாங்க. பெலிஸ்தரை முறியடித்து கேஹிலா பட்டணத்தாரையும் அவங்களுடைய அங்கே ஆடு மாடுகள் அவருடைய களஞ்சியங்கள் எல்லாத்தையும் காப்பாற்றுறாங்க. அதை தொடர்ந்து தாவீது அங்கே இருக்கிறான். இந்த செய்தி சவுலுக்கு போகுது, சவுல் ராஜாவுக்கு. அப்போ சவுல் ராஜா சொல்கிறான், இது வரைக்கும் தாவீது வனாந்திரங்களில் அலைந்து திரிஞ்சான், அவன் பிடிக்கிறது கஷ்டமாக போச்சுது. இப்போ கேஹிலாங்கிற பட்டணத்துக்குள்ளே இருக்கிறான், பிடிக்கிறது ரொம்ப லேசு, ரொம்ப எளிது என்று அவன் தன்னுடைய வீரர்களோடு புறப்பட ரெடியாகிறான். அப்போ தாவீது எல்லாத்தையுமே கடவுள்கிட்ட விசாரிக்கிறவன், என்ன காரியத்தை உடனடியாக ஆண்டவர்கிட்ட விசாரிப்பான்.
அப்போ ஆண்டவரே, இந்த கேகிலா பட்டணத்தார் என்னை சவுல்கிட்ட ஒப்படைப்பாங்களான்னு கேட்ட உடனே, ஆமாம் ஒப்படைப்பாங்க. நேற்று தான் காப்பாற்றிருக்கிறான் கேகிலா பட்டணத்தார பெலிஸ்தரிடம் இருந்து நேற்று காப்பாற்றிருக்கிறான். அந்த மக்கள் இன்று அவனை சவுல்கிட்ட ஒப்படைக்க தயாராகிட்டாங்க. இந்த உலகத்தில் துரோகம் இருக்குது பார்த்தீங்களா, அது ரொம்ப சீக்கிரமாக நடைபெறக்கூடியது. என்னுடைய தந்தையார் சொல்லுவாங்க, தின்னப்பட்டையால் அடிப்பாங்க ஐயா அப்படிம்பாங்க. இல்லை, ஒரு தட்டில் சாப்பிட்டுட்டு அந்த தட்டாலே அடிக்கிறவன் அது என்ன குணாதிசயம்? அதான் துரோகம். தாவீது தன்னுடைய வாழ்க்கையில் சந்திச்ச துரோகத்துக்கு அளவே கிடையாது. கேகிலா பட்டணத்தார் நேற்று தான் காப்பாற்றிருக்கிறான் பெலிஸ்தரிலிருந்து. ஆனால் இன்னைக்கு சவுல் ராஜாவிட்ட அவனை பிடிச்சி கொடுக்க அவங்க தயாராகிட்டாங்க. உடனே அவன் அங்கிருந்து அவனுடைய வீரர்களும் புறப்பட்டு ஒரு வனாந்தரத்துக்கு போகிறாங்க. சரிதானா? சீப் வனாந்தரம் அங்கே போகிறான். இந்த சீப் வனாந்தரத்துக்கு போனோடனே அங்கே யார் வர்றான்னா, 1 சாமுவேல் 23:16, அப்பொழுது சவுலின் குமாரனாகிய யோனத்தான் எழுந்து காட்டில் இருக்கிற தாவீதினிடத்தில் போய் தேவனுக்குள் அவன் கையை திடப்படுத்தி, நீர் பயப்பட வேண்டாம், என் தகப்பனாகிய சவுலின் கை உம்மை கண்டுபிடிக்க மாட்டாது. நீர் இஸ்ரவேலின் மேல் ராஜாவாயிருப்பீர், அப்பொழுது நான் உமக்கு 2வதாயிருப்பேன். அப்படி நடக்கும், என் தகப்பனாகிய சவுலும் அறிந்திருக்கிறார் என்றான். இருவரும் உடன்படிக்கை பண்ணி கொண்டார். அன்பார்ந்தவர்களே, கேகிலா பட்டணத்தாருடைய பயங்கரமான துரோகம் ஒரு பக்கம். ஆனால் எந்த ஒரு தந்தை தாவீதை கொல்லணும் என்று அலைந்து திரிகின்றாரோ, அவனுடைய அன்பு மகன் யாரை ராஜாவாக்கணும்னு அவன் பிரயாசப்பட்டு இருக்கானோ, யாருக்கு தாவீது போட்டி என்று சவுல் எண்ணுகின்றானோ, அந்த அன்பு மகன் யோனத்தான் தாவீதை சந்திச்சு, நீதாப்பா ராஜாவாய், என் தந்தைக்கு வந்து தெரியும், நான் உனக்கு அடுத்த ஸ்தானத்தில் இருப்பேன் என்று அவனோடு உடன்படிக்கை பண்ணுற பாருங்க. ஒரு நட்பின் ஒரு உச்ச நிலை அல்லவா? இல்லையா? தனக்கு போட்டியாளன் அவன். தாவீது தன்னுடைய போட்டியாளன். ஆனால் அவன் மீது அவன் ஒரு நெருங்கிய நட்பும் ஒரு அன்புறவும் வச்சிருக்கிறத நான் பார்க்குறோம். தாவீது துரோகத்தின் மீது துரோகத்தை சந்தித்து மிகுந்த மன உளைச்சல், மன சோர்வில் இருக்கும்போது இந்த யோனத்தான் வந்து அவனை உற்சாகப்படுத்துறதை பார்க்குறோம். நண்பர்களுடைய மிக முக்கியமான குணாதிசயம், நம்ம சோர்ந்து இருக்கும்போது நம்மை உற்சாகப்படுத்துவார்கள். அன்பார்ந்த சகோதரனே, சகோதரியே, உங்களுடைய வாழ்க்கையில் பிறரை உற்சாகப்படுத்துகின்ற, சோர்ந்திருக்கின்ற வேளையில் உற்சாகப்படுத்துகின்ற அந்த நல்ல குணம் உண்டா? புதிய ஏற்பாட்டில் பர்னபா என்று சொல்லப்படுகின்ற அந்த மனிதன் இல்லையா, ஆண்டுடைய சீடனாக இணைகின்றான். அப்போஸ் நடவடிக்கைகளில் அப்போஸ் 4 அதிகாரம் கடைசி பகுதியில் அவன் அறிமுகமாவான். அவனுடைய பெயரே ஆறுதலின் மகன். அவனுடைய பெயருக்கு அர்த்தமே எல்லாரும் உற்சாகப்படுத்துகின்ற குணாதிசயம் கொண்டவனாக அவன் விளங்கினான். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த நண்பர் ஞாயிறிலே யாரையும் உற்சாகப்படுத்துகின்ற நல்ல பாத்திரங்களாக நான் வாழ வேண்டும் என்று தீர்மானம் செய்து கொள்ள உங்களை நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நல்ல நண்பன் உற்சாகப்படுத்துவான். 2வது, நல்ல நண்பன் உடனடியாக செயல்படுவான். நம்ம இன்று வாசி கேட்ட அந்த பகுதி, அங்கே ஈத்தாய் அப்படிங்கிற ஒருத்தனை நான் பார்க்குறோம். இந்த 2 சாமுவேல் 15 அதிகாரம் அது என்ன நிகழ்வு என்றால், ராஜாவாகிய தாவீதுக்கு எதிராக அப்சலோம், இப்போ தாவீது ராஜாவாயிட்டாரு, அவனுடைய மகனாகிய அப்சலோம் அவனுக்கு எதிராக ஆட்களை சேர்த்து அவன் அங்கே கலகம் செய்ய ஆரம்பிக்கிறான். தாவீதை பொறுத்த மட்டும் எத்தனை துரோகம் வந்தாலும் அத்தனை துரோகத்தையும் சந்தித்தவன் அவன். இப்போ பெற்ற மகனிடமிருந்தே துரோகம் வருது. கொஞ்சம் கொஞ்சமாக மக்களை தன் வசப்படுத்தி ஏராளமான கூட்டத்தை தன்னிடம் சேர்த்து கடைசியாக ராஜாவை கொன்றுவிட்டு அங்கே எருசலேமிலே சிம்மாசனத்தில் அமர வேண்டும் என்று அப்சலோம் திட்டம் தீட்டி அந்த கடைசி கட்டம். தாவீது எனவே என்ன செய்கிறான், இனி இங்கே எருசலேமில் இருந்தால் நமக்கு நம்முடைய உயிருக்கு ஆபத்து, நம்முடைய மற்ற மனைவி பிள்ளைகள் எல்லாருக்கும் ஆபத்து என்று அவன் எருசலேம் விட்டு கிளம்புறான். கிளம்பும்போது என்ன நடக்குது? 18ஆம் வசனம், 2 சாமுவேல் 15:18, அவனுடைய ஊழியக்காரர் எல்லாரும், கிரேத்தியர் யாவரும், பெலேத்தியர் யாவரும் அவன் பக்கத்திலே நடந்து போனார்கள். காத்தூரிலிருந்து கால்நடையாய் வந்திருந்த 600 பேராகிய கித்தியர் எல்லாரும் ராஜாவுக்கு முன்பாக நடந்தார்கள். ராஜாவை சுற்றி ஒரு கூட்டம் போகுது. நீ பார்த்தீங்கன்னா அவங்க யாரு? இஸ்ரவேலர் ஒருத்தரும் கிடையாது,
கிரேத்தியர், பிலேத்தியர், அங்கே காத்தூரின் வந்த கித்தியர். ராஜாவை சுற்றி பாடிகார்டாக, மெய்காப்பாளர்களாக சுற்றிலும் போகிறவங்க யாருன்னா அனைவரும் புற இனத்தவர். ராஜாவுடைய நம்பிக்கைக்கு பாத்திரமாக அத்தனை புற இனத்தவர் இருக்கிறாங்க. அவங்க தான் ராஜாவை சுற்றி நடந்து போகிறாங்க. அப்போ ராஜா சொல்கிறாரு, தாவீது கித்தினா ஈத்தாயை பார்த்து, அப்பா நீ எங்களோடு கூட வருமானேன், நீ திரும்பி போய் ராஜாவோட இரு, அப்சலோம் கூட நீ சேர்ந்துக்க, அங்கே போ. வழக்கமாக ராஜாவுக்கு தானே நீ பாடி கார்டு, அவனுக்கு தானே மெய்காப்பாளன். இனி அப்சலோம் நாளைக்கு ராஜாவாயிரும், அவனுக்கு நீ உதவியாயிருப்போ அப்படின்னு சொல்கிறான். அவனுடைய உள்ள கிடக்கையை சோதிக்கிறானா என்னன்னு தெரில, நீ போ அப்படிங்கிறான். இல்லையா? ஆனால் ஈத்தா என்ன சொல்கிறான், ராஜாவே என் ஆண்டவர் எங்கே இருப்பார் அங்கே இருப்பேன். இப்போ எதுக்காக இந்த நிகழ்வு நடக்குன்னா நீங்கள் பார்த்தா அங்கே 20ஆம் வசனம், நீ நேற்று தானே வந்தாய், இன்று நான் உன்னை எங்களோடு கூட நடந்து வரும்படிக்கு அழைத்து கொண்டு போகலாமா? நான் போகக்கூடிய இடத்து போகிறேன், நீ ராஜாட்ட போ. நேற்று தானே வந்தாய். ஏன்னா இந்த ஈத்தாயே அவனுடைய சொந்த ஊர் காத். காத்து கோலியாத்துடைய சொந்த ஊர். தாவீது ராஜா முதல்ல புகழடைந்தது காத் ஊரானாகிய கோலியாத்தை கொன்று. அந்த காத் ஊரை சேர்ந்த மக்கள் தான் இந்த ஈத்தாயும் அவனோடு கூட வந்த அங்கே 600 பேரும். 600 பேரை கூட்டிட்டு வர்றான். சொன்னா 600 பேரை அழைத்து கொண்டு அவன் இங்கே ராஜாவுடைய இக்கட்டான சூழ்நிலையில் உதவியாக வர்றான். சொந்த மகனாலே ராஜாவுக்கு ஆபத்து. ராஜா தேசத்தை விட்டு தப்பி ஓடி போனோம், எருசலேம் விட்டு தப்பி ஓடி போனோம். இந்த கட்டத்தில் ஈத்தாய் 600 பேரோடு வர்றான். அது நீங்கள் பார்த்தீங்கன்னா அவருடைய மனைவி பிள்ளையோடு வர்றான். பார்த்துக்கிடுங்க 22ஆம் வசனத்தில், ஈத்தாயும் அவனுடைய எல்லா மனுஷரும் அவனோடு இருக்கிற எல்லா பிள்ளைகளும், மனைவிமார் பிள்ளைகள் எல்லாரோட இங்கே அவன் ராஜாவுக்கு பாதுகாப்புக்கு வர்றான். எல்லா சூழ்நிலையும் ராஜாவோடு இருக்கணும் அப்படின்னு வர்றான். யோசிச்சு பாருங்க, காத்து ஊரானாகிய கோலியாத்தை தாவீது கொண்டிருக்கிறான். இயல்பாக அந்த ஊரை சேர்ந்தவர்களுக்கு ராஜா மேல ஒரு கோபம் இருக்கணும், எரிச்சல் இருக்கணும், வைராக்கியம் இருக்கணும். ஆனால் ராஜாவுக்கு ஒரு கஷ்டம்னு அவங்க வராங்க பாருங்க. அவர்கள் ராஜாவுக்கு அங்கே பாடிகார்டாக, அவர்கள் மெய்காப்பாளர்களாக அவங்க முன்னால் அவங்க போறதை பார்க்குறோம். அன்பார்ந்த சகோதர சகோதரி, நல்ல நண்பனாக இந்த ஈத்தாய் செயல்படுறான். அதான் ராஜா சொல்கிறேன், இப்போ நேற்று தானப்பா நீ வந்த, காத்து ஊர்லேருந்து புறப்பட்டு இவ்வளவு தூரம் நீ பிரயாணப்பட்டு, நீ உன்னுடைய தோழர்கள் 600 பேர், அவருடைய மனைவிமார் பிள்ளைகள் எல்லாரும் நீங்கள் நேற்று தானே வந்தீங்க. இப்போ உங்களை நான் மீண்டும் அழைத்து கொண்டு போவது நியாயமா? நீங்கள் 18ஆம் வசனம் சொல்லுது, காத்தூரின் கால்நடையாய் வந்திருந்த கித்தியர். இப்போ ராஜாவை கொண்டுனோடனே அங்கே கோவேரி கழுதை கிடைக்குமா, குதிரை கிடைக்குமா, அது கிடைக்குமா, ஒன்றும் அவங்க பார்க்கல. ராஜாவுக்கு பிரச்சனை கேள்விப்பட்ட உடனே அவங்க நடந்தே வந்து சேர்ந்துட்டாங்க. வெகு தொலைவு நடந்து வந்த அவர்கள் களைத்து போயிருப்பார்கள். பெண்கள் இருக்காங்க, பிள்ளைகள் இருக்கிறாங்க. நேற்று தானே நீ வந்தாய் ஈத்தாயே, நீ வர வேண்டாப்பா, நீ இங்கே எருசலேமில் இரு, நீ அப்சலோமுக்கு வேண்டும் என்றால் உதவி செய்து கொள், இரு, வேண்டாம், நீ களைத்திருக்கிறாய், இந்த குடும்பத்தார் களைத்திருக்கிறார்கள். ஈத்தாய் கேட்கல, ராஜாவே நான் உம்மோடு வருவேன் இல்லையா? அப்போ நல்ல நண்பன் உடனடியாக செயல்படுவான். ராஜாவோட புறப்பட்டு போகாமல் இருக்கிறதுக்கு நிறைய காரணம் அவனுக்கு இருக்குது இல்லையா? அவனை பொறுத்த மட்டும் வெகு தொலைவு அவன் பிரயாணப்பட்டு வந்திருக்கிறான், குடும்பமாக வந்திருக்கிறான், எல்லாம் காரணம் சொல்லலாம். ராஜாவோட புறப்பட்டு போகாமல் இருக்கிறதுக்கு, எருசலேமே தங்கிக்கிட்டு இருக்கு, அவனுக்கு நிறைய சாக்கு போக்கு சொல்லலாம். ஆனால் இல்லை, ராஜாவே நான் உம்மோடு வருவேன். ஈத்தாய் நல்ல ஒரு நண்பனாக உடனடியாக செயல்படுறதை பார்க்குறோம். தன்னுடைய களைப்பையும் தன்னுடைய எல்லா குடும்ப சூழ்நிலைகளும் அவனுக்கு பெரிதுபடுத்தவில்லை என்பதை இந்த பகுதியில் பார்க்குறோம். நல்ல நண்பர்கள் முதலாவது உற்சாகப்படுத்துவார்கள்.
நம்முடைய சோர்வான சூழ்நிலைகளிலும் நம்ம உற்சாகப்படுத்துவாங்க. ரெண்டாவது, நல்ல நண்பர்கள் உடனடியாக செயல்படுவாங்க. சும்மா ஏதாவது சாக்கு போக்கள் சொல்லிட்டு இருக்க மாட்டாங்க. உடனடியாக நமக்கு ஆதரவாக செயல்படுவாங்க. மூன்றாவதாக, நல்ல நண்பர்கள் உயிரே கொடுப்பாருங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீ திரும்பி போப்பா, கிருபையும் உண்மையும் உன்னோடு இருக்கட்டும் என்று ராஜா அவனை அனுப்புறதுக்கு பிரயாசப்படுறான். அப்போ அவன் சொல்கிறான், ஈத்தாய் ராஜாவுக்கு பிரதி உத்தரமாக, ராஜாவா என் ஆண்டவர் எங்கே இருப்பாரோ அங்கே அடியானும் செத்தாலும் பிழைத்தாலும் இருப்பான். இந்த கர்த்தருடைய ஜீவனையும் ராஜாவா என் ஆண்டுடைய ஜீவனையும் கொண்டு சொல்கிறேன். கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்றேன். அடியான் நீர் எங்கே இருந்தாலும் அங்கே இருப்பேன். வாழ்ந்தாலும் உம்மோடும் செத்தாலும் உம்மோடு. இந்த வார்த்தையை நாம் ஏற்கனவே பழைய ஏற்பாட்டில் ஒரு பகுதியில் வாசிப்போம் இல்லையா? ரூத்துடைய சரித்திரத்தில் ரூத் தன்னுடைய மாமியை பார்த்து சொல்கிற வார்த்தை இல்லையா? அது எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பகுதி. அது அவர் ரூத் அழகாக சொல்வார்கள், நீர் போகும் இடத்திற்கு நான் வருவேன், நீர் தங்கும் இடத்தில் நான் தங்குவேன், உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். நீர் மரணமடையும் இடத்திலே நானும் மரணமடைந்து அங்கே அடக்கம் பண்ணப்படுவேன். ஒரு மருமகள் மாமியாரிடம் சொல்லுகின்ற ஒரு உன்னதமான அன்பின் உச்சநிலையான ஒரு வார்த்தை. அந்த பகுதி நமக்கு அதிகமாக தெரியும். நாம் அது ரொம்ப பல நேரம் நாம் செய்திகளில் நாம் கேட்டிருப்போம், வாசிருப்போம். ஆனால் இது அதுக்கு இணையான வார்த்தை தான். வாழ்ந்தாலும் சரி செத்தாலும் சரி நான் ராஜாவோடு தான் இருப்பேன் என்று ஈத்தாய் நல்ல நண்பனாக அவன் தீர்மானம் எடுக்கிறத பார்க்குறோம். அன்பார்ந்தவர்களே, அடுத்த நாள் அங்கே யுத்தம் நடக்குது. சில நாட்களுக்கு பிற்பாடு இந்த யுத்தம் நடக்கும்போது அந்த தன்னுடைய படையை 3 பிரிவாக தாவீது பிரிக்கலாம். பார்த்துக்கிடுங்க. ஒரு படை தளபதியாகிய யோவாவுடைய தலைமையில் போகுது. இன்னொன்று அவனுடைய சகோதரன் அபிசாயுடைய தலைமையில் அடுத்த படை. 3வது படை யார் தலைமையில் போகுது தெரியுமா? இந்த ஈத்தாயுடைய தலைமையில். தனக்காக உயிரை கொடுக்க ஆயத்தமாக இருக்கின்ற ஈத்தாயின் தலைமையில் தான் இந்த 3வது படை போகுது. அன்பானவர்களே, தன்னுடைய நண்பனுக்காக உயிரை கொடுக்க ஆயத்தமாக இருந்த ஈத்தாய் இவ்வளவு தூரம் அவனை மாற்றிருக்கனாகி அது ரொம்ப ஆச்சரியமான ஒரு காரியம். தன்னுடைய சொந்த ஊரானாகிய கோலியாத்தை கொன்ற ஒரு தாவீதின் மீது இவனுக்கு அவ்வளோ பிரியம் வரவும் மட்டுமல்ல, அவன் அங்கே கர்த்தருடைய ஜீவனை கொண்டு அவன் ஆணையிடுறதை நம்ம பார்க்குறோம். அப்போ அவன் ஆண்டவர் மேலே ஒரு முழுமையான விசுவாசங்கள் வந்துட்டான். இப்போ தாவீதுடைய வாழ்க்கை அவனை மாற்றிருக்குது. ஈத்தாய் தாவீதுக்கு நன்றி உள்ளவனாக, உதவி செய்பவனாக, உயிரை கொடுப்பவனாக இருக்கிற ஒன்று, அதே நேரத்தில் தாவீதின் வாழ்க்கை அவனை மாற்றுது பாருங்க இல்லையா? அவங்க புற இனத்தை காத்து ஊரில் வசிக்கிறவங்க பெலிஸ்தரும், அங்கே இந்த கித்தியர்களும் அவள் யாவரும் புற தெய்வங்களை வணங்கியவர்கள் இல்லையா? ஆனால் இங்கே இப்போ அவன் சொல்றான் கர்த்தருடைய ஜீவன். இப்போ தாவீதின் குணாதிசயத்தால், அவனுடைய அன்பால, அவனுடைய பண்பால ஒரு பெரிய மாற்றமே நிகழ்ந்திருக்கு. கித்தியர்கள் அநேகர் ஆண்டவரை தன்னுடைய தெய்வமாக ஏற்றுக்கிட்டு இருக்காங்க. அன்பானவர்களே, நம்முடைய வாழ்விலே நல்ல மாற்றங்கள் உண்டாகணும். பார்த்துக்கிடுங்க. நம் மூலமாக பிறர் மாற்றப்படணும். நல்ல நண்பர்களாக நாம் செயல்படுற மூலமாக அநேகரை ஆண்டவரை கொண்டு வரணும். தாவீதுடைய வாழ்க்கை இந்த கித்தியனா ஈத்தாயை மாற்றியது. அவனுடைய சகோதரர்களை, அவருடைய குடும்பத்தார் எல்லாரையும் மாற்றுது. ஜீவனுள்ள ஆண்டவரை மகிமைப்படுத்துகின்றவனாக மாறிடுறான். அப்போ நம்முடைய வாழ்விலே அந்த சிறந்த குணாதிசயங்களை நாம் தரித்துக்கொள்ள அழைக்கப்படுகிறோம். அப்போ நல்ல நண்பருடைய குணாதிசயம் என்னது? உற்சாகப்படுத்துவது, சோர்ந்த நிலையில் உள்ள நண்பர்களை உற்சாகப்படுத்துவது. 2வது, சாக்கு போக்கு சொல்லாதபடி உடனடியாக செயல்படுவது, நல்ல நண்பருடைய குணாதிசயம். 3வது, நண்பனுக்காக உயிரே கொடுக்க ஆயத்தமாவது, எதையும் செய்ய ஆயத்தமாக இருக்கின்ற குணாதிசயம். அது நல்ல நண்பருடைய நல்ல குணாதிசயம். நம்முடைய வாழ்வில் அதை பெற்றுக்கொள்ள அழைக்கப்படுகிறோம். இயேசு நான் உங்கள் நண்பன் என்று சொல்கிறார். யோவான் 15ஆம் அதிகாரத்தில், நீங்கள் என்னுடைய மாணவனாக இருந்தீர்கள், சீடனாக இருந்தீங்க, நான் உங்களுடைய குருவாக இருந்தேன். இனி அப்படி அல்ல, நீங்கள் என்னுடைய நண்பர்கள். ஆண்டவராக இயேசுவை நண்பனாக பெற்றுக்கொண்ட நீங்கள் நானும் அநேக மக்களுக்கு நல்ல நண்பர்களாக
நம்ம அழைக்கப்படுகிறோம். எனவே 2 காரியத்தை எண்ணி பார்த்தோம். ஒன்று, மோசமான நண்பருடைய குணாதிசயத்தை முதல்ல சொன்னேன் முன்னுரையில். அந்த குணாதிசயம் யாருக்காக இருந்ததுன்னா ரொம்ப அலர்ட்டாயிடணும். இவன் சரியான ஆள் கிடையாது. அந்த நட்பை நம்ம விட்டு அகற்றி போடணும். அதே நேரத்தில் நல்ல நண்பர்களை நான் இந்த நாளில் வாசித்த அந்த குணாதிசயம் கொண்டவர்களை நல்ல நண்பர்களாக நாம் பெற்றுக்கொள்ளணும். மிக முக்கியமாக நாமே நல்ல நண்பர்களாக வாழணும். ஒரு தாவீதின் வாழ்க்கை ஒரு கித்தியனாய் ஈத்தாயை மெய் தெய்வத்துக்கு நேராக வழி நடத்தியது. நாமும் நல்ல நண்பர்களாக இருக்கணும். நல்ல நண்பனாக இயேசுவை நம்முடைய இரட்சகராக பெற்றுக்கொண்ட நாம் அவருக்கு உண்மை உள்ளவர்களாக இருக்க அழைக்கப்படுறோம். சிறு பிள்ளைகளுக்கான ஒரு தியான நூல் அதில் வாசித்த நிகழ்ச்சி நான் சொல்லி முடிக்கிறேன். சிறு பிள்ளைகளுக்குரிய ஒரு தியான நூல் அது. ஒரு குளத்திலே வசித்த நண்டு அது தன்னுடைய நண்பனாகிய ஒரு மீனிடம் போச்சது. குளத்தில் நிறைய வசிக்கும். ஒரு நண்டும் ஒரு மீனும் ரொம்ப நெருங்கிய நண்பர்களாக இருந்தாங்க. அப்போ மீன் அந்த நீரிலேயே வசித்து வந்தது. நண்டு நீரிலும் அது வசிக்கும். திடீரென்று அங்கே கரையிலும் சென்று அங்கெல்லாம் போயிட்டு வரும். அப்போ அது ஒரு நாள் சொல்லிச்சு நண்பனாகி மீனிடம், என்னை பாரு, இந்த குளக்கரைக்கெல்லாம் அங்கெல்லாம் போயிட்டு அப்படி வயல் வரப்பு வரைக்கும் போயிட்டு அப்படி நான் மெல்ல அங்கே வரேன். நீ இந்த தண்ணீருக்குள்ளேயே கிடைக்குதியப்பா, உனக்கு போர் அடிக்கலையா அப்படின்னு கேட்டுச்சு. நீ என்னை போல் அவ்வப்போது அப்படி அங்கே கரைக்கு வந்து அந்த வரப்பு வரை அப்படி சுற்றி தெரிஞ்சுட்டு அப்படி வரலாமே. அப்போ உன்னை மீன் சொல்லிச்சு, எனக்கு ஆசை தான், உன்னை மாதிரி எனக்கும் கரையில் வர்றதுக்கு அங்கே போகிறதுக்கெல்லாம் ஆசை தான். ஆனால் எனக்கு கால்கள் இல்லையே, எனக்கு கால்கள் உன்னை மாதிரி கால் இல்லையே, நான் எப்படி நடப்பேன்? அவன் நண்டு சொல்லிச்சான், நீ என் முதுகில் ஏறிக்க, என்னுடைய முதுகிலே நீ ஏறி உட்கார்ந்து கொண்டால் நான் உன்னை சுமந்து செல்கிறேன் எல்லா இடத்துக்கும், கவலைப்படாத, நீ என் நண்பன் அல்லவா. அப்போ மீன் ஒன்னே, ஆமாம் நல்ல யோசனையாக இருக்குதே என்று அது அங்கே நண்டின் முதுகில் ஏறிக்கொண்டது. நண்டு அங்கே கரைக்கு வந்தது. வந்து அங்குமிங்குமாக அது ஓடி தெரிந்தது. ஒரு கட்டத்தில் அங்கே மேலே இருந்த மீன் அது வழுகி அங்கே தரையில் விழுந்தது. தரையில் விழுந்த பிற்பாடு அந்த மீனை என்ன செய்கிறது? அங்கே நண்டுக்கு ஒன்று வழங்கவில்லை, மீனுக்கும் ஒன்றும் செய்ய முடியவில்லை. என்ன நடந்திருக்கோன்னு உங்களுக்கு தெரியும். அந்த மீன் மூச்சு திணறி அந்த கரையிலேயே மாண்டு போனது. அன்பார்ந்தவர்களே, நட்பு வாழ்வு கொடுப்பதற்காக ஆகஸ்ட் மாதம் 2ஆம் தேதி அது நண்பர்கள் தினம். நண்பர்கள் ஞாயிறு. நல்ல நண்பர்களாக இந்த உலகத்தில் நான் வாழ அழைக்கப்படுறோம். நண்டு மீன் மாதிரி விளையாட்டாக செயல்பட்டு வாழ்வை முடித்து விடக்கூடாது. இன்று மட்டும் இந்த உலகத்தில் நல்ல நண்பர்களாக வாழ்வோம். நல்ல நண்பனாய ஆண்டவரை பற்றி கொண்டு அநேகரை ஆண்டவருக்காக ஆதாயப்படுத்துவோம். கர்த்தருடைய கிருபை நம்மை தாங்கட்டும். மேலான ஆசீர்வாதத்தை பெற்ற இறை நாமத்தை நீங்கள் மகிமைப்படுத்த கர்த்தர் தாமே உங்களுக்கு அருள் புரிவாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன். தொடர்ந்து 200 கீதங்களிலே 433வது பாடல் பாடுவோம். கிறிஸ்தவ கீர்த்தனைகள் 145, கீர்த்தனை 145, கீதங்கள் 433. வா பாவி மலைத்து நில்லாதே வா. Kendi
ஜெபம் பண்ண கடவோம். அன்பின் ஆண்டவரே, நன்றி நிறைந்த உள்ளத்தோடுமை ஸ்தோத்திரிக்கின்றோம், உம்மை மகிமைப்படுத்துகின்றோம். உடைய விலையேறப்பட்ட கிருபைகளுக்காக நன்றி. இந்த ஆகஸ்ட் மாதம் முதல் ஞாயிற்றுக்கிழமையிலே எங்கள் ஆண்டவருடைய திருமுகத்தை நோக்கி பார்க்கிறோம். கடந்த மாதம் முழுவதும் கிருபையாக நீரை பாதுகாத்திரை ஸ்தோத்திரம். புதிய மாதத்திலும் அருள் பிரசன்னம் எங்கள் முன் செல்ல வேண்டும் என நாங்கள் ஜெபிக்கின்றோம். உலகம் அனைத்திற்காக மன்றாடுகின்றோம். இந்த கொரோனா தொற்று நோயின் பாதிப்புகள் தேசங்களை விட்டு அகன்று போகட்டும், இந்திய நாட்டை விட்டு அகன்று போகட்டும், தமிழகத்தை விட்டு அகன்று போகட்டும், என்னுடைய பகுதியை விட்டு அகன்று போகட்டும். அரசாங்கம், மருத்துவத்துறையினர், ஆராய்ச்சியாளர்கள் அவர் எடுக்கின்ற எல்லா பிரயாசங்களையும் ஆண்டவர் வாய்க்க பண்ணும். இந்த தொற்று நோய்க்கு எதிரான போராட்டத்திலே மனுக்குலம் வெற்றியடைய ஆண்டவர் எப்பொழுதும் எங்களை துணையாக இருப்பதற்காக நன்றி. இந்த பரிசுத்தமுள்ள நாமத்தை மகிமையாக நாள் வாழ எங்களை தற்காத்து ஆண்டு கொள்வீராக. மருத்துவத்துறையினருக்காக விசேஷமாக ஜெபிக்கிறோம். டாக்டர்ஸ், தாதியர்கள், சுகாதார பணியாளர்கள், துப்புரவு தொழிலாளிகள் எல்லாருக்காக ஜெபிக்கிறேன். கிருபையாக நீர் கண்ணோக்கி பார்த்து வழி நடத்தும். நாங்களும் நல்ல குடிமக்களாக எங்களுடைய பங்களிப்பை ஆண்டவரே இந்த தொற்று நோய்க்கு எதிரான போராட்டத்திலே நாங்களும் ஆண்டவரை காண்பிக்க செயலாற்ற ஆண்டவர் துணை செய்யும். நாங்கள் ஒவ்வொருவரும் நல்ல நண்பர்களாக வாழ்கிற பாக்கியத்தை தாரும். இந்த நாளிலே ஆண்டவரே, நாங்கள் செய்தியிலே கேட்டபடி அந்த தீமையான நண்பர்களை நாங்கள் உதறி நல்ல நட்பை நாங்கள் உருவாக்கி கொள்ள துணை செய்யும். நாங்களும் நல்ல நண்பர்களாக எங்களால் இயன்ற கடமைகளை ஆண்டவரே இந்த நண்பர்களுக்கு செய்ய, சமுதாயத்துக்கு செய்ய ஆண்டவர் துணை புரிய செபிக்கிறோம். நீர் எங்களுடைய நல்ல நண்பனாக இருப்பதற்காக நன்றி. எங்களை உங்களுடைய சிநேகிதர் என்று அழைக்கிறீர், ஸ்தோத்திரம். தேவன கர்த்தாவே, எங்களுடைய சிநேகிதராக எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு அவள் இன்று உண்மை உள்ளவர்களாக நான் வாழத்தக்கதாக நீ துணை புரியும். புதிய மாதத்தை எங்களை ஆசீர்வதித்தாரும். லோனாவூர் சேகரத்தின் அந்த ஸ்தோத்திர பண்டிகை தொடர்பான சிறப்பு ஆராதனைகள் யாவும் ஆண்டவரே இதோ ரெக்கார்ட் செய்யப்பட்டு அந்த ஒளிபரப்பப்படுகின்ற ஒரு நல்ல சூழ்நிலையில் நீ தந்திருக்கிறீர். நன்றி செலுத்துகின்றோம். தேவன கர்த்தாவே, இந்த பண்டிகை நாட்களை நீரின் கிருபையாக நீர் ஆசீர்வதித்து கொடுக்க வேண்டும் என்று நாள் மன்றாடுகின்றோம். எல்லா நிகழ்வுகளையும் நேர்த்தியாக நீ நடத்தி கொடும். தேவனை கர்த்தாவே, பாரத தேசத்தின் சுதந்திர தினம் ஆண்டவரே இந்த மாதத்தில் ஆசரிக்கப்பட வேண்டியது, அதையும் மக்கள் பங்களிப்போடு நிறைவேற்ற இயலாத சூழ்நிலையிலும் இந்த தேசத்துக்காக மன்றாடுகிறோம். இந்த தேசம் சகல துறைகளில் வளர்ச்சியடையட்டும், மேன்மையடையட்டும், முன்னேற்றமடையட்டும். ஆண்டவரே, சமய சார்பற்ற நல்ல ஒரு ஜனநாயக குடியரசாக இந்த தேசம் மென்மேல் வலுப்பட ஆண்டு துணை செய்வீராக. ஆண்டவரே, ஜாதி, இனம், மதம், மொழி, பேதங்கள், வைராக்கியங்கள், கலவரங்கள் எல்லாவற்றையும் இந்த தேசத்தை விட்டு அகற்றி போடுவீராக. மக்கள் அனைவரும் ஒருமித்து நாங்கள் வாழ்ந்து இந்த தேசத்தை கட்டியெழுப்ப, இறையரசை கட்டியெழுப்ப, இந்த பசுத்த நாமத்துக்கு மகிமையாக நாங்கள் வாழ எங்களை வழி நடத்தும். மிஷினரி இயக்கங்களுக்காக நன்றி. ஆயிரக்கணக்கான மிஷினரி சகோதர சகோதரிகள் பல்வேறு இடங்களில் பணி செய்கிறாங்க. ஆசீர்வதிப்பீராக. ஏழை எளிய மக்கள் மத்தியில் சேவை பண்ண ஊழியங்களை கிருபையாக நீர் கண்ணோக்கி பாரும். இல்லை நீங்கள் கிருபைகளை சூழ்ந்து கொள்ளட்டும். நல்ல செழிப்பான காலங்களையும் செழிப்பான சூழ்நிலைகளையும் நீர் கட்டளையிட வேண்டும் நான் செபிக்கிறோம். ஆண்டவரே, தான் பல்வேறு இடங்களில் இருந்து அந்த இணையதளத்தின் மூலமாக இணைந்து இந்த ஆறானில் பங்கு பெறுகின்றோம். ஒவ்வொருவரையும் நீ பெயர் பேராக நீ சந்திக்க மன்றாடுகிறோம். குடும்பமாக நீ ஆசீர்வதியும். இந்த பிள்ளைகளுடைய தனிப்பட்ட தேவைகள், குடும்பத்தின் காரியங்களை பரிபூர்ணப்படுத்தும். விசேஷமாக ஆண்டவரே, இந்த தேசத்திலே கல்வி நிறுவனங்கள் யாவும் திறக்கப்படட்டும், வழிபாட்டு தலங்கள் திறக்கப்படட்டும். ஆண்டவர் உதவி செய்யும். இந்த வல்லமுள்ள நாமத்தை மகிமையாக என்று நாங்கள் ஜீவிக்கத்தக்கதாக தேவரி துணை செய்யும். துதிய கன மகிமையெல்லாம் அவற்றை பாதப்படியிலே சமர்ப்பிக்கிறேன். இயேசு கிறிஸ்து மூலம் மிகுந்த மனத்தாழ்மோடு வேண்டிக் கொள்கின்றோம் நல்ல பிதாவே. தேவனுடைய இரக்கமுள்ள கிருபைக்கும் பராமரிப்புக்கும் உங்களை ஒப்புக் கொடுக்கின்றோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையாக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி எப்பொழுதும் எப்பொழுதும் சமாதானம், சந்தோஷம், நீடிய சுக வாழ்வு கட்டளையிட கடவர். நிறைவு கீதமாக கீதங்கள் 543, பாமாலை 361, கிறிஸ்து சபை பாமாலை 361, கீதங்கள் 543வது பாடல். ஒப்பில்லாத திவ்ய அன்பே
மோட்சானந்தா தேவரே. ஜெபம் செய்வோம். எங்கள் கன்மலையும் எங்கள் மீட்பெருமாய் கர்த்தாவே, எங்கள் வாயின் வார்த்தைகளும் எங்கள் இதயத்தின் தியானமும் எப்பொழுதும் உம்முடைய பரிசுத்த சன்னிதானத்திலே பிரீதியாயிருப்பதாக. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. யாவும் நன்றி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.